வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா தூக்கமின்மை. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதுவும் முக்கியமாக வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த தூக்கமின்மை தான். சரிங்களா? ஸோ நாம் இன்றைக்கி இந்த தூக்கமின்மைக்கு என்னென்னலாம் காரணங்கள், சரிங்களா, தூக்கமின்மைக்கு தீர்வு சும்மா ஒரு தூக்க மாத்திரை போடுறது தானா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா? சரிங்களா? இதை ரொம்ப எளிய முறையில் நம்ம தூக்கத்தை இயற்கையாக வர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல டிப்ஸ், ஒரு 10 டிப்ஸு சொல்கிறேங்க. சரிங்களா? காணொலியோட இறுதியில். ஸோ இந்த காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நம்ம உங்களோட உண்மையான காரணத்தையும் நம்ம சரி செய்ய முடியும். எளிய உங்களுக்கு இந்த டிப்ஸுகளும் நான் சொல்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். தூக்கமின்மையை நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்லணும்னா இன்சொம்னியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தூக்கமின்மைனா என்ன, அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் டிஃபிகல்ட்டி இன் இனிஷியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் டிஸ்பைட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுங்க, அதாவது நீங்கள் தூக்கத்தை இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா என்னது, நம்ம நேரம் படுத்துக்கிட்டே இருப்போம் பெட்டில், தூக்கமே வராது. சரிங்களா? தூக்கத்துக்கே நம்ம போக மாட்டோம். சரிங்களா? தூக்கம் ஆரம்பிக்கிறதுலேயே பிரச்சனை. சரிங்களா? ஸ்டார்டிங் ட்ரபிள், சிம்பிளாக சொன்னோன்னா அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது மெயின்டெனன்ஸ். சரிங்களா? போக வண்டியில் திடீர்னு ஆஃப் ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒன்று சத்தம் கேட்கும், டக்குன்னு எழுந்திரிச்சிருவோம். அவர் மறுபடியும் தூக்கம் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அப்புறம் கஷ்டப்பட்டு தூங்குவோம், மறுபடியும் ஏதோ ஒன்று எழுந்திரிச்சிருவோம். சரிங்களா? இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ். சரிங்களா? மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டி. தூங்கிடுறோம், அப்புறம் நடுவுலையும் எந்திரிக்கிறது இல்லை, ஆனாலும் ஏதோ கரெக்டாக இல்லை, என்னமோ ஒன்று தூங்கின மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை தூக்கத்தில், அப்படியே ஒரு தூங்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இதெல்லாம் டிஸ்பைட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு தக்க சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு நைட்டு வேலை இருக்குது, உங்களுக்கு நீங்கள் 10 கால் வருது, ஃபோன் கால் வருது, அப்புறம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் போய் பார்த்துக்கணும், ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கம் இல்லாமல் போனால் அது நோய் கிடையாது. சரிங்களா? எந்த காரணமும் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் இத்தனை முயற்சிகள் எடுத்துமே உங்களால் தூங்க முடியலைன்னா இதை தான் நாம் உண்மையான தூக்கமின்மை அப்படின்னு நாம் சொல்கிறோம். தூக்கத்தை பற்றி ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. தூக்கம் எப்படி உருவாகுது, தூக்கத்தை மூளையில் பல பகுதிகள், அதுலேயும் முக்கியமாக ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் அந்த நம்ம முழிச்சிருக்கிறதுக்கு ஏஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷன் நம்ம முழிச்சிருக்கோமா தூங்குறோமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுது. தூக்கத்தை எது உருவாக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான தியரி இருக்குது. ஒன்று என்னென்னா 2 விஷயங்கள். ஒன்று ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம்னு ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெலட்டானின் மெக்கானிசம். அப்படின்னா என்னதுங்க, மெலட்டானின் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சர்க்காடியன் ரிதம்னு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். சரிங்களா? காலையில் சூரியன் வரப்போ வெளிச்சம் ஆகுது, நம்ம அந்த சிக்னல்னால் கண் முழிச்சுக்கிறோம், அஸ்தமித்த பிறகு நமக்கு தூக்கம் வருது. ஆனால் இப்போ நாம் லைட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அது கணக்கு கிடையாது, ஏன்னா நம்ம செயற்கை லைட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெலட்டானின் ஹார்மோன் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. இப்போ லைட் இருக்கிறதுனால நம்ம விருப்பம் போல் தூங்குறோம். ஸோ இது ஒன்று, லைட்டை பொறுத்து, இது மெலட்டானின் டெஸ்ட். அடுத்தது ஹோமியோஸ்டாட்டிக். ஹோமியோஸ்டாட்டிக்னா என்னென்னா, நீங்கள் லைட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் முழிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அதுக்கே தூக்கம் வரும். சரிங்களா? கரெக்டு தானே? ஸோ இப்போ நைட் டியூட்டி ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் நைட்டில் தான் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஆனால் காலையில் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா அதனாலேயே ஒரு தூக்கம் வரும் இல்லைங்களா, நைட்டு பகல்லாம் கணக்கு இல்லாமல், அதுதான் ஹோமியோஸ்டாட்டிக். ஸோ அன்னன்னைக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோம் அதை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனால் உடம்பு தானாக தூக்கத்தை ஏற்படுத்திவிடும். இந்த 2ம் சேர்ந்து தான் உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துது, மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதில் பிரச்சனைகள் வரும்பொழுது தான் உங்களுக்கு தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வருது. ஸோ தூக்கமின்மைனாவே சும்மா அந்த தூக்க மாத்திரை போகிறது தான் தீர்வா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தூக்கமின்மைனாலே நிறைய பேர் சைக்காட்ரி டாக்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, சரி, நரம்பியல் டாக்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிவிவரங்கள் படி ஒரு 25-30% காரணங்கள் தான் உண்மையான மன ரீதியான சைக்கலாஜிக்கல் காரணங்கள் இந்த தூக்கமின்மைக்கு. மிச்சம் 75% வேறு நிறையா காரணங்கள். அது என்ன காரணங்கள் நம்ம பார்ப்போம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம், அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளாக திடீர்னு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு 3 மாதமாக தூக்கம் இல்லை.
ஸோ இதுக்கு அல்லது இது வெறும் சில நாட்களாக கூட தூக்கம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் 2 காரணங்களால் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று சூழ்நிலை மாற்றங்கள். சூழ்நிலை மாற்றங்கள்னால் என்ன? நீங்கள் திடீர்னு வேறு ஒரு வீட்டில் போய் படுப்பீங்க, புது வீட்டுக்கு குடி வந்திருப்பீங்க. நார்மலாக எப்போவுமே வீட்டில் தூங்குறவர் ஒருத்தர் 2 நாள் வெளியூர் போகும்போது ஹோட்டலில் தங்குவாங்க, தூக்கமே வராது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அக்யூட் இன்சோம்னியா. 2வது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னா என்ன? நீங்கள் புது வேலைக்கு போயிருப்பீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் யாராவது ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கும், குடும்பத்தில் இறந்து போயிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களாலையும் திடீர்னு ஒரு மாதமாக தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சரிங்களா? ஏதாவது பிரச்சனைகள், ஒரு சோகமான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு தூக்கமின்மை தான் அக்யூட் இன்சோம்னியான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப மருந்துகள், அது வந்து மேபி ரொம்ப சிரமமாக இருந்தால் மருத்துவரோட உதவியோட மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். பட் அது ரொம்ப அடிமையாக வேண்டிய அவசியம் கிடையாது. சீக்கிரம் உங்களுடைய என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணுறது தான் மருந்துகள் எடுத்துக்கிறத விட இதுக்கு சரியான இதுவாக இருக்கும். 2வது பிரைமரி இன்சோம்னியா சரிங்களா? அல்லது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அந்த தூக்கமின்மை வியாதி. இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையாக உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறையா நியூரானு, பிரெயின் அதெல்லாம் நிறைய சொன்னேன் இல்லைங்களா? அதுலேயே சிலருக்கு வந்து சில மெக்கானிசத்தில் சில கோளாறு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு தூக்கமே வராது சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஸ்டடியெலாம் பண்ணி பார்த்து ஸ்லீப் ஸ்டடின்லாம் பண்ணுவாங்க சரிங்களா? ஸ்டடியெலாம் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து ஓகே, இவருக்கு வந்து என்ன பெருசாக காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் இவருக்கு தூக்கம் வரதில்லைங்கிறது தான் பிரைமரி இன்சோம்னியா. அதை வந்து நாம் வெறும் மருந்துகள் மட்டும் கிடையாது, நம்ம வந்து நிறைய வாழ்க்கை முறை மாற்றங்களாலையும் நம்ம வந்து அதை வந்து நம்ம சரி பண்ண முயற்சிக்கணும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்கிறேன். 3வது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய்கள்னால் வரக்கூடிய தூக்கமின்மை. நோய்கள்னால் வரக்கூடிய தூக்கமின்மை என்ன? ஏகப்பட்ட கிரானிக் வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை இருக்குதுன்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதிக பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மற்ற நார்மல் மக்களை விட தூக்கமின்மை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு காரணம் சரிங்களா? சர்க்கரை நோய் இருக்குது, கால் எரிச்சல் இருக்கும், கால் வலி வரும் சரிங்களா? பிபி அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதில் மூச்சு விட சிரமம் இருக்கும், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் சரிங்களா? சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடினாய்டு, அதனால் வந்து அடினாய்டு சுரப்பி வீங்கியிருந்தால் அதனால் தூங்க முடியாது. பெரியவங்க உடல் பருமனாக இருப்பாங்க, ரொம்ப காமன். நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, உடல் பருமனில் பயங்கர குரட்டை, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம் சரிங்களா? அந்த தீவிர குரட்டையினால் உங்களுக்கு அந்த மூச்சை அடைக்கிற அளவுக்கு குரட்டை வரும், அதனால் வந்து சரியாக தூங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில நோய்கள்னால் வரக்கூடிய தூக்கமின்மை, இது வந்து கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தூக்க மருந்து போகிறது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. என்ன காரணம்னு பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ண முயற்சிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து தூக்க மாத்திரை போட்டு பழகக்கூடாது. இது இன்ஃபேக்ட் இன்னும் தவறு. இப்போ கொரட்டை அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இருக்கிற ஒருத்தர் போய் சும்மா தூக்க மாத்திரையை போட்டுட்டு இருந்தாருன்னா அப்புறம் தூக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும், அப்புறம் மூச்சு திணறல் அதெல்லாம் சரிங்களா? ஸோ என்ன மிஸ்ஸிங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி சைக்காட்ரிக் வியாதிகள், வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து மேஜர் டிப்ரெஷன் ப்ராப்ளம், சைசோஃப்ரீனியா அந்த மாதிரியான சைக்காட்ரிக் வியாதிகள் இருக்கும், அதனால் தூக்கமே வராது. இதை வந்து நம்ம ஏரியாவே கிடையாது, இது மனநல மருத்துவர் தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிலாம் அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னா என்ன? அது மது பழக்கமாக இருக்கலாம், புகைப்பிடிக்கும் பழக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது போதைப் பொருளாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு மாத்திரையே வந்து பார்த்திங்கன்னா வலி மாத்திரை ஏதோ ஒன்று போட்டு அதுக்கு ஒரு அடிமையாக இருப்பாங்க சரிங்களா? அல்லது ரொம்ப டீ காஃபி அடிக்ட்டுங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அப்யூஸ் மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இந்த பொருட்கள்னால தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது மாதிரி எதாவது இருந்தால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன் சரிங்களா? இதுவும் முக்கியமான காரணம். அதை தான் நம்ம மெயினாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நல்லா தூங்கணுன்னா நம்மளுடைய பகலில் நம்மளுடைய வாழ்க்கை முறை கரெக்டாக இருக்கணும், உணவு முறை கரெக்டாக இருக்கணும். இதில் நிறைய கோளாறுகள் குளறுபடிகள் இருந்தாலும் சரியான முறையில் தூக்கம் வராது. இதெல்லாம் வந்து நம்ம தூக்க மாத்திரை போட்டு சரி பண்ண முயற்சிக்கக்கூடாது. வாழ்க்கை முறை உணவு முறை மாற்றங்களை தான் நம்ம இதை சரி பண்ணணும். அது என்னங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி பிரைமரி சர்க்காடியன் ரிதம் டிஸார்டர்ஸ் அப்படின்லாம் இருக்குங்க. அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வயசானவங்களுக்குலாம் வரும், நேரமாக தூக்கம் வந்துடும், 8-9 மணிக்கே தூங்கிடுவாங்க. ஆனால் காலையில் 3-4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாலாம் உயிரோடு இருந்தப்போ காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவார்.
நம்மளாலாம் 7-8 மணிக்கு எந்திரிக்க முடியாது, இவர் ஏன்ப்பா 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு, 4 மணிக்கு வாக்கிங் போயிட்டுருப்பாரு. இதெல்லாம் வந்து நோயின்னு சொல்ல முடியாது, அது ஏஜ் ரிலேட்டட் மாற்றங்கள். சிலருக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு தான் தூக்கம் வரும், ஆனால் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம், அதில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். சிலருக்கு அடிக்கடி இந்த ஷிஃப்ட் ஒர்க்கு மாறிட்டே இருக்கும், அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. இதில் வந்து சர்க்காடியன் ரிதமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம ட்ரீட் பண்ண கூட தேவையில்லை. இல்லை அப்படின்னா நம்ம சில மாற்றங்கள், நம்ம வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்து நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குங்க. ஸோ சிம்பிளாக தூக்கமின்மையா போடு, ஒரு ஜோல்பிடமை போடு, ஏதாவது ஒரு நைட்ரசிபாம் போடு அப்படின்னு சாப்பிடக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஸ்லீப் ஸ்டடி அப்படிங்கிற பெரிய இதில் இருந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஸ்லீப் டைரின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா 12 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, அதை குறித்து வைங்க. அது பெட்டில் கொஞ்ச நேரம் தூக்கம் வரலையா, அப்புறம் ஒரு எவ்வளோ நேரம் முழிச்சிருந்தீங்க, அதெல்லாம் ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு மெயின்டைன் பண்ணி மருத்துவர்கிட்ட நீங்கள் காமிக்கலாம். அதை வச்சு ஒரு ஐடியா வரும், ஓகே இதுதான் காரணமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நான் வந்து நோய்கள்னால வரதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு அந்தந்த ட்ரீட்மெண்ட் தான். உடல் பருமனாக இருக்காரா, அவருக்கு வெயிட்டு குறைச்சா தான் கொரட்டை குறையும், ஸ்லீப் அப்னியா குறையும், சரியாக போகும். குழந்தைக்கு டான்சில்னால தூக்கம் வராமல் இருக்கா, அதுக்கு நேசல் ஸ்ப்ரேவோ அல்லது வேலை செய்யலைன்னா இந்த அடினாய்டு சர்ஜரி பண்ணுறது, அதனால் அது பண்ணால் சரியாகும். அந்த மாதிரி இல்லை வேறு நோய்கள் இருந்தால் அது சரி பண்ணும். நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது பெரிதாக காரணங்கள் கிடையாது, ஆனால் வந்து இந்த மற்ற பொதுவாக வாழ்க்கை முறை காரணங்கள்னால வரக்கூடிய தூக்கமின்மையை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு ஒரு எளிதான ஒரு 10 டிப்ஸு நான் சொல்கிறேங்க, கவனிங்க. முதல் விஷயம், ஒரு ரெகுலரான ஸ்லீப் ஹேபிட் அப்படிங்கிறத உண்டாக்கணும், பழக்க வழக்கம், சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைமுக்கு படுக்கக்கூடாது. ஒரு ரொட்டீன் நம்ம உடம்புல மூளைக்குள்ளேயே ஒரு கடிகாரம் ஓடிட்டுருக்கு, அதை நம்ம பழக்கப்படுத்தணும். உங்களுடைய வேலை ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஷிஃப்ட் ஒர்க்லாம் இல்லை அப்படின்னா சேனடா டெய்லி நீங்கள் 9:30க்கு படுப்பீங்களா 9:30, 10:30க்கு படுப்பீங்களா 10:30, அல்லது 11னா 11, ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லியும் 10:30க்கு படுக்க போகணும். 10:30க்கு அட்லீஸ்ட் பெட்டில் போய் எல்லாத்தையும் படுக்க போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்துக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான நேரத்தை கடைபிடிக்க வேண்டாம், அது நம்ம மூளையே குழப்பி விட்டுரும். இவன் எப்போ தூங்குறான் எப்போ முடிச்சிருக்கானே தெரியலையா, நம்ம ஹார்மோனை சுரக்கணுமா இல்லையானே தெரியலையா, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்னு மூளை பயங்கரமாக குழம்பி போயிடும். ஸோ நம்பர் 1. 2வது, பகலில் தூக்கம் தவறு கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, நம்பர் 1. ஸோ பகலில் தூக்கங்கிறது அதிகபட்சம் ஒரு சுறுசுறுப்பாகிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு மேலே பகலில் தூங்கக்கூடாது. நீங்கள் பகலில் தூக்கங்கிற பேரில் நான் 5 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்குறது, அது அந்தளவுக்கு தவறானது. பகலில் தூக்கம் வேணும்னா ஏதாவது மதியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு 2:30 மணிக்கு படுத்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் ஒரு 20-30 நிமிஷத்தில் எந்திரிக்கிறது தான் நல்லது. நீண்ட நேரமும் அல்லது ரொம்ப லேட்டாகவும் இந்த பகல் குட்டி தூக்கம் இருக்கக்கூடாது, 2வது விஷயம். 3வது, நம்ம சாப்பிடக்கூடிய, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சப்ஸ்டன்சஸ், சரிங்களா, புகைப்பிடிக்கும் மது வழங்கும் பழக்கம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க. டீ காஃபி, முக்கியமாக டீலையும் காஃபிலையும் கஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம மைண்டை வந்து விழிப்புணர்வாக வச்சுருக்கோம். ஸோ தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மதியம் 2 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாது, முக்கியமான விஷயம். டீயோ காஃபியோ மதியம் 2 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் காலையில் வேணால் குடிச்சிக்கங்க சுறுசுறுப்புக்கு, ஆனால் மதியம் சாயங்காலம் டீ காஃபி குடிப்பீங்களா, அதை நிறுத்திடுங்க. 4வது, உணவு, சரிங்களா? தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம், ரொம்ப டோட்டலாக வயிறு காலியாகவும் படுக்க வேண்டாம், சரிங்களா? ஒன்றுமே சாப்பிடாமையும் படுக்க வேணாம். பட் அதே சமயத்தில் ரொம்ப ஹெவியான உணவும் இருக்கக்கூடாது, பயங்கர ஃபுல் கட்டும் சாப்பிடக்கூடாது. 2மே வந்து தூக்கத்தை வந்து பாதிக்கும். ஸோ ஒரு மிதமான உணவு, இரவு வந்து எப்பவுமே ஒரு மிதமான உணவு நீங்கள் எடுத்துகிட்டு படுக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் உணவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து படுக்கைக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. மினிமம் 2லேருந்து 3 மணி நேரம் கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூக்கம் வரத்துக்கு. ஸோ உணவில் வந்து முக்கியமான வந்து நீங்கள் இந்த கவனம் செலுத்தணும். 5வது, உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் 2 விஷயங்க. உடற்பயிற்சி அருமையாக வந்து உங்களுக்கு தூக்கத்தை தூண்டும், ஆனால் உங்களுக்கு தூங்க போகிற டைமுக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் உடற்பயிற்சியை முடிச்சிடணும், சரிங்களா? ஸோ நைட்டு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கே அந்த உடற்பயிற்சி முடிச்சிடுங்க. நல்ல உடற்பயிற்சி, வாக்கிங் போங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுங்கள். அது போயிட்டு வந்துட்டு அப்புறம் நல்லா மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிங்க. ஆனால் ரொம்ப நீங்கள் லேட்டாக இந்த உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அதனாலேயே வந்து மைண்ட் வந்து விழிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடும், அப்புறம் தூக்கம் வராது. ஸோ உடற்பயிற்சி பண்ணுங்கள்,
ஆனால் சாயங்காலம் நேரமாக அந்த உடற்பயிற்சியை முடிச்சிட்டிங்க, நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எதாவது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இரவு ரொம்ப அருமையான தூக்கம் வரும். 6வது டிவி மொபைல். எல்லாத்துக்குமே தெரியும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக உட்காந்து ஏதாவது ஒரு சீரியலையோ நிகழ்ச்சியோ அல்லது மொபைலை நோண்டுறதோ இது வந்து மிகப்பெரிய தூக்கத்துக்கு மிகப்பெரிய இடைஞ்சல். இது உங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். அதை வந்து கட்டாயம் தவிர்க்கணும், சரிங்களா? ஸோ அது வந்து நாம் வந்து டிவி மொபைல் அதெல்லாம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த மெலட்டானின் அதெல்லாம் சுரக்கணும். அதனால் வெளிச்சம் கண்ணுக்கு படக்கூடாது. ஸோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி மொபைல்லாம் நிறுத்திடணும். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ஏதோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து படுக்கைக்கு போகிறது முக்கியமான விஷயம். 7வது உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க, சரிங்களா? டெய்லியும் வந்து நைட்டு ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்றோம், ஒரு 9 மணிக்கு வந்து சரி குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களோட விளையாடுறோம் அல்லது நம்ம ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஒரு 9:30 மணிக்கு ஒரு நல்ல புக்கு படிக்கிறோம். இன்னும் எதுக்குமே தூக்கம் வராதவங்க புக் எடுத்தால் தூக்கம் வரும், நமக்கே தெரியும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஏதோ ஒரு புக் படிக்கிறோம். அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பெட் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரொட்டீன், இது வந்து நம்ம அடுத்தது சாப்பிட போகிறோம், அடுத்தது நம்ம புக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்டு பழகிடும். ஓகே, இந்த ஆள் சாப்பிட போகிறாரு, அப்புறம் புக்கு படிக்க போகிறாரு, அப்புறம் பெட்டில் உட்காந்து தூங்க போகிறாருங்கிற மாதிரி மைண்டு பழகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட் டைம் ரிச்சுவல்ஸை வந்து நம்ம பின்பற்றுவது நல்லது. 8வது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நம்ம படுக்கை இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எதில் படுத்தாலும் சரி, பெட்டில் படுத்தாலும் சரி, இல்லை கட்டில் படுத்தாலும் சரி, இல்லை தரையில் பாயில் படுத்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ரொம்ப சின்ன ஒரு ரூமில் இருக்காங்க பேச்சுலர்ஸு, வேறு வழி இல்லைன்னா ஓகே. பட் நார்மலாக வீடு இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தூங்குறதை தவிர பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற இந்த சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, பெட்டில் உட்காந்துக்கிட்டே லேப்டாப் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஸோ மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாம் பெட்டுக்கு போகிறோம் அல்லது பாயில் படுக்கிறோன்னாவே படுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு மைண்டில் வந்து ப்ரோக்ராம் ஆனால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 9வது சூழ்நிலை, சரிங்களா? இது வந்து நம்ம நிறையா சொல்லுவோம், குழந்தைங்களுக்கே தூக்கம் இல்லைனா கூட இந்த அறிவுரை அடிக்கடி சொல்லுவோம். சூழ்நிலை என்னது? அதாவது தூக்கம் இல்லைன்னு நாம் சொல்கிறோம், ஆனால் வந்து ரூமில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏதோ சத்தம் மட்டும் இருக்கும், பக்கத்தில் யாராவது ஒருத்தர் மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க, வெளியே ஒருத்தர் மெகா சீரியல் பார்த்துட்ருப்பாங்க ஹாலில், சரிங்களா? இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது, சரிங்களா? அப்படியே உங்களுக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா நல்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எந்த சத்தமும் வரக்கூடாது, எந்த எக்ஸ்ட்ரா வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய நாம் தூங்க ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? பக்கத்தில் பெட்டில் ஒருத்தர் படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டாங்கன்னா அந்த வெளிச்சம் கூட, சத்தமே இல்லைனா கூட அந்த வெளிச்சம் கூட ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு இருட்டு, நல்ல ஒரு சப்தமில்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை, இதை வந்து நம்ம கட்டாயம் நம்ம ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குறதும், அப்படியே நல்ல கருகும்னு நல்ல சத்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக அப்படியே அமைதியாக அப்படியே அந்த மெலட்டானின்லாம் சுரந்து அருமையான ஒரு தூக்கம் வந்து வரும். 10வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் ரொம்ப வருத்திக்காதீங்க, சரிங்களா? நிறைய பேர் ஐயோ நான் படுத்து 1/4 மணி நேரம் ஆச்சு தூக்கமே வரலையே, ஐயோ தூக்கம் வரலைன்னா என்னால் காலையில் எந்திரிக்க முடியாது, ஆஃபீஸ் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு ரொம்ப புலம்ப வேண்டாம், சரிங்களா? உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க. தூங்குறதே ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அதில் போய் டைம் வச்சுட்டு நம்ம வந்து ஐயோ நான் தூங்குறதுக்காக நான் பெட்டுக்கு 10 மணிக்கு வந்தேன், இன்னும் 10:20 எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான டென்ஷன் வேண்டாம், சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. படுங்க, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது, ஒன்றும் பெருசாக தூக்கம் வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது புக் படிக்கிறது, ஒரு மைலாக சும்மா ஏதோ ஒரு அப்படியே ஒரு காற்றாட சும்மா ஒரு வெளியே ஒரு வராண்டாக்கு அப்படியே நடந்து போயிட்டு வர்றது, அப்படி போயிட்டு சும்மா ஏதாவது பால் கீழே ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது ஒரு திராட்சை கிச்சு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களை நீங்கள் வற்புறுத்தி கொள்ள வேண்டாம், சரிங்களா? வருத்தி கொள்ள வேண்டாம். அப்படியே அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹார்டான ஒரு ரிஜிட் ஷெட்யூல் மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம். இயற்கையாக வந்து ஒரு ரிலாக்ஸாக இருங்க. அந்த தூக்கம்ங்கிறத ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிங்கனாவே ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் சாத்தியம். தேவையில்லாத மருந்துகளை சும்மா மருந்துக்கு தூக்க மாத்திரைக்கு அடிமையாகிறத நிறுத்தலாம். உண்மையான என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. தக்க மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க, ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க இப்போது. ஸோ அந்த மாதிரிலாம் யாராவது நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுங்க. தூக்கமின்மைக்கு தீர்வு வெறும் தூக்க மாத்திரை போடுவது அல்ல. அதுதான் இந்த காணொலியோட நோக்கமே. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே அருமையான தூக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்புறம் தூங்கும் நேரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா,
ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு வந்து 6 மணி நேரத்துக்கு குறைவாகவும் தூக்கம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதாது, 9-10 மணி நேரத்துக்கு மேலேயும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட இதை பொறுத்து ஆரோக்கியமான தூக்கம்னா ஒரு எனிவேர் ஒரு 6-8 மணி நேரங்கிறது ஒரு டீசென்ட். சரிங்களா? உங்களுடைய வேலைப்பளு நிறைய வேலைகள் இருக்குன்னா ஒரு 6 மணி நேரம் தூங்கலாம், அல்லது ஒரு 7-8 மணி நேரங்கிறது ஒரு டீசெண்டான தூக்கம். அதுக்கும் அதிகமாகவும் வேண்டாம், அதுக்கு குறைவாகவும் வேண்டாம். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உங்களுக்கு உடல் நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி. இணைந்திருங்கள். நன்றி.